friends. Welcome to my channel. கதை குரங்கின் குருதியான பாடம். மத்தி புத்திசாலி குட்டி குரங்கு. அருவி பயமில்லாத பசுமான். புலிகேசு வீரமிகுந்த புலி. வண்டி அறிவிப்பு தெரிவிக்கும் வேகமான வண்டு. விலங்குகளின் கூட்டம் மான், நரி, கொக்கு, கரடி உள்ளிட்டோர். மலைச்சுரங்க காட்டில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தோன்றியது. மழை பெய்ததால் காடின் ஒரு பக்கம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. மற்றொரு பக்கத்தில் தான் பழவனம் பழங்களும் பசுமையும் நிறைந்த புது பகுதியாக இருந்தது. மத்தி மரத்தில் உட்கார்ந்தபடி, நம் அனைவரும் அந்த பக்கம் போய்தான் உணவு கேடு இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இந்த பள்ளத்தாக்கு பெரிதாக இருக்கிறது, ஒருவரும் கடக்க முடியாது. அருவி, மத்தி, நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது முயற்சி பண்ணலாமா? மத்தி, அப்படித்தான் என்னையும் தோன்றுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கு எடுத்துக்கொண்டால் நாமே பாலம் கட்டலாம். மத்தி வண்டியிடம் பேசுகிறான். மத்தி, வண்டி, நீ வேகமாக பறக்கிற. எல்லா விலங்குகளுக்கும் சொல்லு, நாளை காலை 9 மணிக்கு பள்ளத்தாக்கு பக்கத்தில் கூட்டம். வண்டி, சரி மத்தி, நான் ஒரு நிமிஷத்திலே செய்தியை எல்லா விலங்குகளுக்கும் சொல்லிவிடுறேன். வண்டி பறக்கும் போது காட்சி. ஒவ்வொரு விலங்குகளும் உணர்வு கொண்டு அருகே வருகிறார்கள். அடுத்த நாள் காலை விலங்குகள் பள்ளத்தாக்கு பக்கத்தில் கூடியுள்ளனர். மத்தி, நம்ம ஒவ்வொருவரும் ஒன்று செய்யலாம். கொக்கு, நீ நீளமாக இருப்பதால் மரக்குச்சிகளை காண்டு நிலைத்தை தருவாய். புலிகேசு, நீ மரங்களை அழுத்தி நகர்த்த உதவும். அருவி, நீ கயிறுகளை இழுத்து கையால் கட்ட முடியும். நானும் மரங்களுக்கு இடையில் கட்டுகள் வைக்கும். மற்ற விலங்குகள் உதவிகரம். விலங்குகள் ஒருமனதாக இணைந்து செயல்படுகின்றன. மரங்களை வெட்டாமல் விழுந்த கிளைகளை கொண்டு பாலம் கட்டுகிறார்கள். மழை திரும்ப தொடங்குகிறது. பாலம் கட்டிக் கொண்டிருக்கிறது. கடைசி கட்டம் பரிசோதனை. அருவி, இது சரியாய் செயல்படுமா? பாதி வழியிலேயே உடைந்து விடுமோ? மத்தி, நீ நம்பிக்கை வைய. இது நம் ஒத்துழைப்பின் பலம். நம் ஒவ்வொருவரும் அதை உறுதியோடு செய்தோம். மத்தி முதலில் பாலத்தில் ஏறி நடை போடுகிறான். பின்னர் மற்ற விலங்குகள் வருகிறார்கள். சிறு இடைவெளி ஒன்றில் கயிறு சற்றே சளைக்கிறது. புலிகேசு, இது தவிர்க்க முடியாத ஆபத்து போல். மத்தி, அப்படி இல்லை. அருவி, கயிறு இழு. அனைவரும் புள்ளத்தாக்கு கடந்து விடுகிறார்கள். எதிரே பழவனம் பழங்களும் நீரூற்று மலர்களும். மான், அடடா, இவ்ளோ பசுமை, இது நம்ம 2வது வீட்டாக இருக்கணும். சிங்கம், மத்தி, இது யாரால் முடிந்தது தெரியுமா? அனைவரும். மத்தி, மத்தி, இது என் அறிவால் அல்ல நண்பர்களே, இது நம்ம ஒற்றுமையால் தான். அறிவு ஒரு விதை மாதிரி, நீரூட்டுவது ஒத்துழைப்பு. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கலாம், ஆனால் வெற்றி கூட்டுத்தன்மையில் தான் இருக்கிறது. 2வது புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, பொறுமையும் ஒத்துழைப்பும் வேண்டும். 3ஆம் பெரிய பிரச்சனைக்கு பெரும் ஒற்றுமைதான் தீர்வு. ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.